Dear students, welcome to online class with Thema. 10th Maths first chapter Relations and Functions, exercise 1.4 6th sum. Let A equal to 1, 2, 3, 4 and B equal to n. F is a function from A to B. Be defined by f of x equal to x cube. Then find the range of f and identify the type of function. So it's defined by f is a b natural numbers nu கொடுத்துட்டாங்க. இதை நோட் பண்ணுங்க. and a 1 2 3 4. இப்போ லாஸ்ட் சம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா f a டொமைனோ நேச்சுரல் நம்பர்ஸ் கோடொமைனோ natural numbers. F is a function from n to n கொடுத்தாங்க. b equal to n. இப்போ இன்டைரக்டாக வந்து b வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. பட் f is a to b. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஏஓ நேச்சுரல் நம்பர்ஸ் பிஓ நேச்சுரல் நம்பர்ஸ். be defined by f of x equal to x cubes and range identify the type of function. ஸோ இது பார்த்தோன்னே சொல்லிடலாம் இட்ஸ் அ 1-to-1 ஃபங்க்ஷன் பிகாஸ் ஒன்றுத்துக்கு ஒன்று மேப்பிங் ஆகிருக்கும். ஃபஸ்ட் சிக்ஸ்த் ஒன் சொல்யூஷன் போட்டுக்கோங்க. a ஈக்குவல் டு 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ b ஈக்குவல் டு n. ஓகே இஸ் கிவன். ஸோ f இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் a to b. அப்போது f of x ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். அப்போ இப்போ f of 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 cube ஈக்குவல் டு 1. f of 2 போட்டால் 2 cube ஈக்குவல் டு 8 and f of 3 equal to 3 cube equal to 27 and f of 4 equal to 4 cube equal to 64. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? the range of f equal to what? range of f equal to 1 8 27 64. ஓகே, ஸோ இப்போ டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று மேப்பிங் ஆகிருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். ஏன்னா 1க்கு 1 2க்கு 8. ஸோ இட்ஸ் அ 1-to-1 ஃபங்க்ஷன் ஆப்வியஸ்லி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராம் போடுறதுல ஏபின்னு வச்சுக்கோங்க. ஏபி என்ன கொடுத்துட்டாங்க? இன்டைரக்டாக பி ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க. பி ஈக்குவல் டு என், எஃப் இஸ் ஏ டு. அப்போ பி நேச்சுரல் நம்பர்ஸ். பி நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன வரும்? 1 2 3 4 எக்ஸெட்ரா அப் டு 1 8. இங்கே என்ன இருக்குது? 8 எக்ஸெட்ரா அப் டு 27 எக்ஸெட்ரா அப் டு 64. ஓகே, இப்போது இங்கே என்ன? ஏஓ நேச்சுரல் நம்பர்ஸ். ஏன்னா ஏ எடுத்து எழுதிட்டோம். என்ன? 1 2 3 4 n 3 4 எக்ஸெட்ரா. ஸோ இப்போ இங்கே எடுத்து எழுதுங்க. 1 2 3 4 3 4. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 எக்ஸெட்ரா அப் டு. ஸோ இப்போ இங்கே மார்க் பண்ணுங்கள். 1க்கு 1. ஓகே, இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இப்படி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. 2க்கு 8. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 3க்கு 27. 3க்கு 20. 2க்கு 8, 3க்கு 27, 4க்கு 64. ஸோ 3க்கு 27, 4க்கு 64. ஓகே, இட்ஸ் எ 1-to-1 ஃபங்க்ஷன் இன்டைரக்ட்லி. அப்போ நீங்கள் என்ன எழுதுவீங்க? கோடமைன் என்ன? கோடமைன் பின்னா here codomain b equal to what? 1 2 3 4 etc. because ஏன்னா இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். a equal to b ன்னு கொடுத்துட்டாங்க. a equal to b and b equal to n. ஓகே, f is a function from a to b. இங்கே பாருங்கள், f is a function from a to b and b equal to நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ a நேச்சுரல் அப்போ b நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஏவும் நேச்சுரல் நம்பர்ஸ். a நேச்சுரல் நம்பர்னால் பியும் நேச்சுரல் நம்பர். அப்போ பி என்ன? கோடொமைன்னா பிஏ எப்போவுமே கோடொமைன் சொல்லுவோம். பி ஈக்குவல் டு 1 2 3 4 எக்ஸெட்ரா. இதில் ரேஞ்ச் என்ன? ரேஞ்ச் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அதுதான். 1 8 27 64 எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு இது 1-to-1 ஃபங்க்ஷன். ஆன்-டு ஃபங்க்ஷன்னா என்ன இருக்கணும்? ஃபார்முலா ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு கோடொமைன். இதுதான் வந்து range of f equal to codomain. இதுதான் வந்து என்னது? onto function உடைய கான்செப்ட். ஓகே, range of f equal to codomain. பட் ரேஞ்ச் கோடொமைன் என்ன? 1 2 3 4 எக்ஸெட்ரா. ரேஞ்ச் ஈக்குவல் டு 1 8 27 64 இருக்குது. ஸோ ரேஞ்ச் ஆஃப் f ஈக்குவல் டு இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். அப்போ என்ன எழுதணும்? different elements have different images.
different elements have different images. Codomain not equal to range. Codomain not equal to range. So therefore the above given function, the given function is 1 to 1 and not onto function. Okay, or not onto function. onto function என்ன, range of f equal to codomain இருக்கணும். இப்போ codomain என்ன 1 2 3 4 etc. natural numbers. ஏன்னா b equal to n ன்னு கொடுத்துட்டாங்க. f is a function a to b ன்னு கொடுத்ததால a also natural numbers. இப்போ ரேஞ்ச் என்ன நம்ம கண்டுபிடிச்சது தான் ரேஞ்சு. எது மேப்பிங் ஆகிருக்கோ அதான் ரேஞ்சு. 1 8 27 64 இதுதான் மேப்பிங் ஆகிருக்கு. அப்போ இதுதான் ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு கோடோமைன். இது இங்கே ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடோமைன். ஸோ த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1 அண்ட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.